இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கல்வாரி சபை ஜனங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலை இந்த கல்வாரி சபையிலே கொடுக்க போகிற நாத்திகம் தோறும் இந்த தேவ செய்தியும் நீங்களும் தவறாமல் கேட்டு வருகிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பார். இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த கல்வாரி சபை ஜனங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு அன்பு, தேவ அன்பு. இந்த தேவ அன்பிலே அநேக ஆவிக்குரிய கனிகள் 9 இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், கலாத்தியர்ல சொன்ன 5ஆம் அதிகாரம் 22 நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் தேவ அன்பு, அன்பு அப்படின்னு. அந்த ஆவின் கனிகள் 9. அந்த 9 கனிகளும் யாருக்குள்ள இருக்கும் என்றால், ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக ஏசப்பா ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள், ஏசப்பாவை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களுக்குள்ளாக இந்த ஆவின் கனிகள் 9 இருக்கும். இந்த 9 கனியிலே மிகவும் பெரிதான கனி எது? சூப்பர். இந்த பெரிதான கனி எது? அன்பு. இந்த அன்பு தான் ரொம்ப பெரியது. இந்த அன்புக்குள்ளே நிறைய ஆவிக்குரிய கனிகள் நிறைய இருக்கிறது. அதுதான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம தியானித்து நம்ம வருகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்றால் 1 Corinthians 13ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் வசனம், தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். என்னோட சேர்ந்து எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். சத்தமா சொல்லுங்க, சகலத்தையும் சகிக்கும். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அந்த தேவ அன்புக்குள்ளாக, அந்த அன்புக்குள்ள நிறைய கனிகள். இப்போ ஒரு மரம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல, மாங்காய் மரம் பார்த்தா ஒரே ஒரு மாங்காய் மட்டும் மத்தவங்க அந்த மரத்துல நிறைய மாங்காய் தொங்கில் கிடக்கும். அங்க இருக்குது கொஞ்சம், இந்த சைடு இருக்கிற கொஞ்சம், அங்க வர கொஞ்சம் பெருசா இருக்குது, அதே இடறான்மா. அப்ப நிறைய இடத்துல அந்த மாங்காய் வந்து தொங்குது. அப்போ அந்த தேவ அன்புக்குள்ளே ஆவின் கனிகள் நிறைய இருக்கிறது. அதுலதான் நம்ம நாட்டி வந்துடுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சகலத்தையும் சகிக்கும். தேவ அன்பு என்பது சகிக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்குள்ள அடங்கி இருக்கும். அந்த சகிப்பு தன்மை என்பது சாதாரணமா எல்லா மனுஷருக்குள்ள இருக்காது. சகிப்பு தன்மை ரட்சிக்கப்படாதவன் உலகத்துல வாருங்க, அவங்களுக்குள்ள அது இருக்காது. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏசப்பா ஏற்றுக்கொண்டவங்க, பரிசுத்தாவியை பெற்றவங்க, ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க, நேசிக்கிறவங்கதான் அந்த தேவ அன்பு இருக்கு. அந்த தேவ அன்புக்குள்ளதான் இந்த சகிப்பு தன்மை இருக்கும். இந்த ஆவின் கனிகள் சகிப்பு தன்மை நமக்கு மிகவும் 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 முக்கியம். இந்த சகிப்பு தன்மை இருந்தால்தான் நம்ம குடும்பத்தில நம்ம வாழ முடியும், வேலையில வாழ முடியும், ஸ்கூல்ல காலேஜில் வாழ முடியும், சமுதாயத்திலே அதாவது உலகத்திலே எங்க போனாலும் நம்ம வாழ முடியும், ஊழியத்துல கூட வாழ முடியும். இந்த சகிப்பு தன்மை இல்லைன்னா நம்ம எங்கேயுமே வாழ முடியாது. குடும்பத்துல கூட பாருங்க, என்னம்மா உங்க அம்மா வீட்டுல வந்து இருக்கிற, இல்லைங்க அவர் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுன்னு இருக்கிற, என்னால சகிக்க முடியல அவர் பேசுறதும் பண்றதும், நான் விட்டுட்டு வந்துடுவான். பாத்தீங்களா? என்னப்பா உங்க அப்பா அம்மா விட்டுட்டு இங்க ஊருக்கு வந்துட்டேன், எங்க அப்பா அம்மா இதை பண்ண அதை பண்ணுன்றாங்க, இதை செய்ய அதை செய்யன்றாங்க, ஆனா நான் நல்லா சகிக்க முடியும், நான் வந்துட்டேன்னுவான். அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா, ஏன்பா நீ வேலைக்கு போல அப்படின்னா, ஓனரு இதை செய்யன்றான், அதை செய்யன்றான், இங்க போன்றான், அங்க போன்றான், அதான் வேலையே வேண்டாம்னு வந்துட்டேன், சகிக்க முடியல. நீங்க ஒரு கடையில ரேஷன் கடையில போய் நின்று பாருங்க, என்ன எவ்வளவு நேரம் நிக்கிறமே, எவ்வளவு நேரம் பில்லு போட்டு இருப்பான், அடிக்கிற வெயில நிக்குது, கால் வர வலிக்குது, போ நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் போயிட்டே இருப்பான். பாத்துக்கிறீங்களா? ஏன்னா அவங்கள நிக்க முடியல, சகிக்க முடியல. அப்போ நிறைய பேர் இந்த உலகத்தை நம்ம வாழ்வதற்கு என்ன வேணும்னா சகிப்பு தன்மை வேணும். அந்த சகிப்பு தன்மை வந்து உலகத்தானிகிட்ட அதிகம் இருக்காது. ஆனா யாருக்குள்ள அந்த சகிப்பு தன்மை இருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டவருக்குள்ள தேவ அன்புக்குள்ளதான் இது இருக்கும். ஆனா அநேக விசுவாசிகளோட வாழ்க்கையிலும் நிறைய பேருடைய வாழ்க்கை அது கிடையாது. ஆனா நமக்குள்ள இருக்கணும், அது தேவன் விரும்புறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சகிப்பு தன்மை 2 விதத்தில் நமக்கு வேணும். என்ன நான் சொன்னேன், நம்ம குடும்பத்திலே வாழ்வதற்கு வேணும், உலகத்துல வாழ்வதற்கு வேணும், ஊழியர் செய்வதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியர் செய்வதற்கு நமக்கு வேணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த சகிப்பு தன்மை என்பது முதலாம் நான் பார்க்க பொழுது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திலே நாம் வாழ்வோம் என்றால், குடும்பத்தில் வாழ்வது கூட நமக்கு என்ன வேணும்னா அந்த சகிப்பு தன்மை நமக்கு வேண்டும். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்.
ஏசப்பா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால இந்த பிசாசு என்பவன் விட மாட்டான். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. ஏசப்பாவுடைய வருகையிலே நம்ம எங்க போக போறோம்? நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போக போறோம். இது பிசாசுக்கு மிகப்பெரிய எரிச்சல். ஏன்னா ஏசப்பாவுடைய வருகையில சாத்தானா அவனுடைய கூட்டம் முழுதும் எங்க போக போகுதுன்னா நரகத்துக்கு போக போகுது. அந்த நரகத்துல கொஞ்ச நாளே இல்ல, யுகமாக வருஷமாக அந்த நரகத்துல அவன் சித்திரவதை அனுபவிக்க போகிறான் சாத்தானுக்கு. அதனால அவனுக்கு என்னன்னா மிகவும் கோபம் எரிச்சல். யாரு மேலனா தேவனுடைய பிள்ளைகள் மேல. தேவனுடைய பிள்ளை, நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போறீங்க, நானும் என் சேனையெல்லாம் நரகத்துக்கு போனோமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நானே விட மாட்டேன்னு சொல்லி அந்த சாத்தான் என்ன பண்ணுவான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுப்பதற்கு, ஊழியத்தை செய்யாமல் விட்டு நம்ம பின்வாங்கி உலகத்துல போவதற்காகவும் இந்த சாத்தான் என்ன பண்ணுவான், குடும்பத்துல இருக்கிறவங்களையும் நம்ம எழுப்பி விடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாதபடி, ஊழியத்தையும் செய்யாதபடி உலகத்துல இருக்கிற மனிதரை தூண்டி விடுவான். அப்போ அதை நம்ம உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கும் ஊழியம் செய்வதற்கும் நமக்கு என்ன வேணும்னா சகிப்பு தன்மை வேண்டும். என்ன வேண்டும்? சத்தமே காணுமே. அப்ப அந்த சகிப்பு தன்மை மிக முக்கியம். இப்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்ப குடும்பத்தை பாருங்க. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்க போறோம். தாவீது வாழ்க்கையில 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து பழைய ஏற்பாடு 367ஆம் பக்கம். சீக்கிரம் எடுத்துள்ள 367ஆம் பக்கம் 10ஆம் வசனம். அப்போது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட்டு பார்த்தான். ஆனால் இவன் சவுலுக்கு விலகினால் அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீது அன்று ராத்திரிலே ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். 11ஆம் வசனம். தாவீதை காவல் பண்ணின மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாக மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரிலே உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொன்று போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியா இறக்கி விட்டான். அவன் தப்பி ஓடி போனான். ராமேஸ்வரமா, இது என்ன சம்பவம் நான் உங்களுக்கு விளக்குறேன், எனக்கு கவனிங்க. என்ன சம்பவம்னா, தாவீது என்பவன் பாத்தீங்கன்னா அவரு ஈசாயுடைய மகன். இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோலியாத்து ஒருத்த வருவான். அவன் பெரிய ராட்சகன், பயங்கரமான ராட்சகன். அந்த ராட்சகன் வந்து என்ன பண்ணுவான், சவால் விடுவான். 40 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள உங்களில ஒருத்தன் தைரியசாலியா இருந்தான், நம்ம வார்த்தையில சொன்னோம்னா ஆம்பளையா இருந்தான் சொல்லுவாங்கல்ல, அது போல வந்து என்கிட்ட சண்டை போடுங்க, என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க பெலிஸ்தர் எல்லாம் உனக்கு அடிமை. அப்படி நான் உங்ககிட்ட தோத்துட்டேன்னா பெலிஸ்தர்கள் தான் நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை. நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்களாம் எங்களுக்கு அடிமை. நம்ம 2 நாளும் மோதிக்க வேண்டாம், 2 தேசமும் சண்டை போட வேண்டாம். யாருக்குன்னா தைரியம் இருந்தா நெல் இருந்தா என்கிட்ட மோதுங்க. அந்த மனுஷன் வந்து பெரிய ராட்சகன், 9 அடி உயரமா, 9 அடி. நானே பாத்துங்க 5 அடி. பொதுவா ஆம்பளைங்க இந்த காவல்துறையில போலீஸ் நல்லா பார்ப்பாங்கல்ல, அவங்க 6 அடி மேல இருப்பான். 7 அடி என்பது ரொம்ப உயரம். அவன் அடி உயரம் பார்த்தா 9 அடி உயரம். அவன் கையில வச்சிருக்கிற பட்டயத்தை கத்திய 2 ஆளு தூக்கின்னு வருவாங்க. 2 ஆளு தூக்கின்னு வருவாங்க. எவ்வளவு பெரிய பட்டயத்தை வச்சிருப்பாங்க, பார்க்க ராட்சத மேல இருப்பான். அப்படிப்பட்டவங்கிட்ட யாருமே சண்டைக்கு போகல. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட சண்டை போனா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம், நம்ம சாக வச்சிருவோம், ஒருத்தரும் போல. இந்த செய்தி யாருக்கு போச்சு? இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்க சவுலுக்கு போச்சு. சவுல் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அவன் உயரமா இருந்தாலும் பைபிள் இருக்குது, அவன் தோலுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ள சண்டை வந்துச்சுன்னா யாரு முன்னாடி போய் நிக்கணும்னா ராஜா தான் போகணும். ராஜா தான் தேசத்தை காப்பாற்றணும், ராஜா தான் சண்டை போடணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து. அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு, அவரே பயப்படுறாரு, நான் போன கண்டிப்பா என்னைய சாவடிச்சிடுவான். சவுல் கூட போக மாட்டாரு. இவன் இப்படி 1 நாள் 2 நாள் 40 வருஷம் வந்து அவனை பயமுறுத்துறான். தாவீது வந்தாரு. தாவீது வந்து சொன்னாரு, என்ன அந்த கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்துறான், நம்மளெல்லாம் சாவடிச்சு போட்டுருவேன்றான், அழிச்சிருவேன்றான், சண்டைக்கு கூப்பிடுறான், இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறான், அவன்கிட்ட நான் போறேன், அவனை போய் நான் சாவடிக்கிறேன். அப்ப தாவீது எங்க பாத்தீங்கன்னா அவர் கையில என்ன இருந்ததுன்னா பட்டயம் இல்லை, கத்தி இல்லை, உருவி அடிப்பை பத்தியா குழாங்கள், இந்த உண்டிகள்னு சொல்லுவாங்க, அந்த உண்டிகள் வச்சு நிற்கிறேன். எல்லாரும் கேட்டோம், எல்லாம் வச்சு எப்பா
அவர் என்ன பூனை பிடிக்கிறவரா, நாய் பிடிக்கிறவரா? அவன் பெரிய பட்டம் எங்குதுப்பா, உன்னை சாவடிச்சு போட்டுருவான், அவன்கிட்ட போவாதப்பா நீங்க வேற சும்மா இருக்க நீங்களாம். அவனா எவ்வளவு பெரிய ராட்சதனா இருந்தாலும் என்ன, தேவனியா கூட இருக்கிறான், அவனை நான் சாவடிச்சு போட்டுருவேன். சொன்ன மாதிரி கேட்க மாட்டான். சரி, ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க. ராஜா கிட்ட போய் சொல்ல, ராஜாவே நம்ம இஸ்ரவேலில தாவீது ஒருத்தர் வந்திருக்கிறார், அவன் பார்க்க சின்ன பையன் மாரி இருக்கிறான், இடுப்புல துணி கட்டி இருக்கிறான், கையில பட்டம் இல்லை, எதுவும் இல்லை, அந்த கோலியாத்தில போய் சண்டை போடுறான்றான். போவாதப்பா, உன்னை சாவடிச்சிருவான்னா கேட்க மாட்டான், போவேன், தேவனியா கூட இருக்காருன்றான். அப்படியா? அவனை கூட்டுவாங்க. தாவீதை கொண்டு போய் ராஜாக்கு முன்னாடி நிற்கிறான். இதெல்லாம் பைபிள் இருக்கு, உங்களுக்கு புரியுற அளவு நான் சொல்றேன், வெண்மனைக்கு படிச்சு பாருங்க, இருக்கும் பாருங்க. அப்ப ராஜா கேட்கிறப்பா, நீ போய் கோலியாத்தில சண்டை போட போறியா? ஆமா ராஜாவே. எப்பா, இஸ்ரவேல் ஜனங்களே கிட்டத்தட்ட 3 லட்சம் ஜனம். அந்த ஜனங்களை யாரும் ஒருத்த கூட அவனுக்கு யுத்த ஆள் இருக்கிறான், படத்தளபதி இருக்கிறான், ராணுவ வீரர் இருக்கிறான், அவனுக்கெல்லாம் சண்டை போட்டுங்க, அவங்கள போ பயப்படுறானுங்க. நீ சண்டையை தெரியாது, நீ மேய்ச்சிருந்த ஆடை மேய்ச்சிருந்த, நீ போய் அவனுக்கு சண்டை போட முடியாதுப்பா. அவன் சின்ன வயசுல நல்லா சண்டை போட தெரியும், அவனுக்கு திறமை உள்ளவன். சில பேர் சொல்லுவான், அந்த பையன் அவன்கிட்ட சண்டைக்கு போவாதா, அவன் பெரிய பாக்ஸர் ஆடுவான். சொல்லுவான், பெரிய பாக்ஸர் இருப்பான், அவனுக்கு கரெக்டா சண்டைலாம் தெரியும்டா, அவன்கிட்ட போவாதுடா அப்படின்னுவாங்க. பெரிய யுத்த வீரர், இவன் கிட்ட போய் சண்டைக்கு போவாதப்பா. அப்போ தாவீது சொல்றாரு, இஸ்ரவேல் தேவனை நிந்தித்தான், தேவன் என் கூட இருக்கிற ராஜாவே. ஆடு மேய்ச்சல் நீ சொல்ற, ஒரு முறை ஆடு மேய்ச்சல் போது சிங்கம் வந்து ஆடை பூச்சின்னு போச்சு. நான் பயந்து வீட்டுக்கு ஓடல, அந்த சிங்கம் பின்னாடியே போயிட்டு அது சிங்க வாய் உள்ள அந்த ஆட்டை வாயை கீழ்ச்சி அந்த வாயில இருந்து ஆட்டை தூக்கி என் தோல் மேல போட்டுன்னு வந்தேன். என்ன பூனையை சாவடிச்ச மாரி சொல்றான்? அப்படியா? ஆமா, இது நான் ராஜாவே. இதே மாதிரி இன்னொரு நாள் எங்க அப்பா ஆடு மேய்ச்சிருவார் சொன்னார். வயல்வெளிக்கு போனேன், வயல்ல ஆடுங்க சாப்பிட்டுச்சு, நான் மரத்தடியில ஓரமா வெயில் அடிக்குதுன்னு உக்காந்துருந்தேன். திடீர் இன்னும் கரடி வந்து ஒண்ணு ஒரு ஆடை பூச்சின்னு போயிடுச்சு. ஐயோ கரடி, நான் பயந்து வீட்டுக்கு ஓடல, அந்த கரடி பின்னாடியே போய் அது வாயை கீழ்ச்சிட்டு அது வாயில இருந்து ஆட்டை நான் தூக்கிடுவேன். என்ன அவன் பூனி ஏலியை சாவடிச்ச மாரி சொல்றான்? சிங்கத்துக்கிட்ட யாரும் போக முடியாது, கரடிக்கிட்ட யாரும் போக முடியாது, ஒரு ஆடு தானே போனா போட்டோம். நம்ம பயந்துக்கு என்ன பண்ணுவான், வீட்டுக்கு ஓடியாந்து மற்ற ஆடெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன் இவன் வச்சுட்டு ஓடிடுவோம். இவன் ஒரு ஆட்டுக்காக தான் உயிரை வச்சு பண்ணி வச்சிருக்காங்க. ஏப்பா நீ தைரியம் சரிதான்ப்பா, போப்பா, நீ சொன்னா கேட்க மாட்டேன், போப்பா சண்டை போடுப்பான்னு சொல்லி தாவீது தன் உயிரை பணிய வச்சு போய் அவ்வளோ பெரிய ராட்சதனே இஸ்ரவேலுக்கு விரோதமா தான் வந்துவேன், தாவீதுக்கு விரோதமா வரல, இந்த ராஜாவுக்கு விரோதமா வந்துவேன். தாவீது எங்கேயும் ஆடு மேய்ச்சவன் சின்ன பையன், அவனுக்கு விரோதமா இவன் தாவீதுக்கு விரோதமா வரல, ராஜாவுக்கு விரோதமா வரான், தேசத்துக்கு விரோதமா வரான். தாவீது போய் பேசுறாரு, என் தேசத்தை அழிக்க நீ யாரா, என் ராஜாவை அழிக்க நீ யாரா, என் தேவன் என் கூட இருக்கு, பெரிய ராட்சதன் நீ யாரா தானே, நான் ஆண்டவருடைய நாமத்துல வரேன்னு சொல்லி புழியாங்கல் எடுத்து அடிச்சாரு பாருங்க. தலையில பொட்டுன்னு வந்தா பட்டுன்னு போயிட்டான். அந்த கோலியாத்து செத்து போயிட்டான். அந்த இஸ்ரவேல் ஜனத்தையும் அந்த ராஜாவை காப்பாத்துறது யாரு? தாவீது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கைதட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது மாத்திரம் இல்ல, இவங்களுக்கு விரோதமா பெலிஸ்தர் வருவான். அந்த காலத்துல பெலிஸ்தர் என்றால் இப்ப இருக்கிற நாடு, யுத்தத்துல வல்லரசர் நாடு எதுனா அமெரிக்கா. அது போல ரொம்ப வல்லரசர் நாடு எதுனா அந்த பெலிஸ்தர்கள். அவங்க பாட்ட சட்டமா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் ஜெயிக்கணும்னா லேசான காரியம் இல்லை. அவங்க கிட்ட நிறைய ராணுவங்கள் இருக்குது, நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு தேசம் பாருங்க, அமெரிக்கா கிட்ட போவாது யுத்தம் பண்ண. ஏன்னா அவங்க கிட்ட ராணுவம் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, குண்டு இருக்குது, எல்லாம் ஏவுகண் வச்சிருக்கிறான், எல்லாமே வச்சிருக்கா, கிட்ட போக மாட்டாங்க. அது போல அந்த பெலிஸ்தர்கள் எப்படி இருந்தாங்க, நிறைய ராணுவங்களை வைத்திருந்தாங்க, ஆயுதங்களை வைத்திருந்தாங்க, கிட்ட போக மாட்டாங்க, தேசத்தோட போக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கிட்டே உள்ள போயிட்டு தாவீது 100 பேர், எத்தனை பேரு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒத்தால அவன் 10 பேர் நான் அடிப்பேன்னு. ஆனா அதை சொன்னாங்க, ஒரு ஆள் 10 பேர் போய் ஜெயிக்க முடியாது, 10 பேர் இவனை அடிச்சிருவாங்க. ஆனா இவர் ஒரு ஆளா இருந்து பைபிள்ல சொல்லப்படும் 100 பேரை சாவடிச்சுட்டு அவன் நுனித்தோட கொண்டு வருவாராம். அப்படிப்பட்ட இந்த தாவீது சவுலை காப்பாத்தினவர், தேசத்தை காப்பாத்தினவர், குடும்பத்தை காப்பாத்தினவர். அவருக்குள்ள ஒரு பொறாமை வந்துச்சு. என்ன பொறாமை? பொறாமின் ஆவி அவரை தூண்டி விட்டுச்சு. இனிய நீ ராஜாவா இருக்க முடியாது, இந்த தாவீது தான் ராஜாவாக போறான், நீ உன் குடும்ப ராஜாவா இருக்கணும். பிசாசு என்ன பண்ண, பொறாமின் ஆவி அவரை தூண்டி விட்டதுனால அவன் என்ன பண்ண, ராஜா என்ன பண்ணா, தாவீதே நீ கோலியாத்தை ஜெயித்த, பெலிஸ்தனை ஜெயித்த,
உனக்கு நான் வெகுமதி கொடுக்க போறேன். என்ன வெகுமதி தெரியுமா? என் பொண்ணே நீ திருமணம் பண்ணிக்கணும். ராஜா சொன்னா, ராஜாவே உன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பேன். நீ எவ்வளவு பேர் ராஜா, உன் பொண்ணு ஒரு இளவரசி. இளவரசனுக்கு தான் கொடுக்கணும். நான் ஆடு மேய்ப்பேன், எனக்கு போய் கொடுக்குறீங்க. இல்ல, நீ கோலியாத்தை ஜெயித்து, பெலிஸ்தரை ஜெயித்து என் பொண்ணை திருமணம் பண்ணிட்டு மீகாலை திருமணம் பண்ணிடு. திருமணம் பண்ண உடனே சாத்தான் என்ன பண்ணா, இவர் இருதயத்தை ஏவிட்டான். என்னன்னு, உனக்கு அடுத்தது தாவீது ராஜாவா வர போறாரு, நீ ராஜாவா இருக்க முடியாதுன்னு ஒரு பொறாமையின் எண்ணத்தை இருதயத்தை விதைச்சிட்டான். விதைச்ச உடனே அவன் என்ன செய்யறான், சவுலு பைபிள்ல சொல்லி இப்ப படிச்சேன் இல்லையா, தாவீதை கொலை பண்ணுவதற்காக ஆட்களை, டே என் பொண்ணோட அவன் சேர்ந்து நைட்ல தூங்கி இருப்பான். இப்ப பொண்ணை திருமணம் பண்ணி இவர் எங்க இருக்கணும், இவர் அரண்மனையில இருக்கணும். ஏன்னா இவர் ராஜாக்குன்னா ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு இளவரசிக்கு தனியா ரூம் இருக்கும். இப்ப திருமணம் பண்ணி இவர் எங்க இருப்பாரு, பொண்ணு வீட்டுல இருப்பாரு. இப்போ அவன் கணக்கு போட்டு கெச்சு போட்டு, எப்படி கெச்சு போட்டாம பாருங்க, கெச்சு போட்டு ரோம போச்சவரை கூப்பிட்டு, நீங்க எல்லாம் போய் அவனை கட்டிலோட கொண்டு வாங்க, தாவீத சாவடிச்சு போடலாம். அதுதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை 2 முறை இல்ல, 7 முறை. எத்தனை முறை? 7 முறை ஈட்டி எடுத்து அவன் எரிஞ்சானான். யாரு மேல? தாவீது மேல. அவன் செத்து போனோம். அவன் கையில ஈட்டி இருக்கும். அந்த ஈட்டி இப்படி எரிஞ்சாங்கன்னா அதுவும் மார்ல குத்தி செத்து போவோம். 7 முறை அந்த தாவீதை கொல்ல பார்த்தான். ஆனா தாவீது என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய கிருபை தாவீதை காப்பாத்திக்கினே வந்த. அந்த ஈட்டி தன் மார்புல படாதபடி செவுருல பட்டுதான். மார்புல படாதபடி செவுருல பட்டுதான். தாவீதை கத்த ஒவ்வொரு நாளும் சவுருடைய கைக்கு தப்பித்துக்கினே காப்பாத்திக்கினே வந்தார். அதுதான் இப்ப நம்ம படிச்சோம். அதுதான் நம்ம இப்ப படிச்சு வந்து பாருங்க. அவன் தப்பி ஓடி போனான். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் அப்பட தாவீதை காப்பாத்திக்கினே வந்தார். ஒவ்வொரு நாளும் காப்பாத்தின வந்தார். ஆனா தாவீது எப்படிப்பட்ட ஆள்னா, பெரிய பராக்கிரமசாலி, பெரிய யுத்த வீரன், கோலியாத்தே ஜெயித்தவர், பெலிஸ்தர்கள் ரொம்ப பராக்கிரமசாலி உள்ளங்க, 100 பேரை ஜெயித்தவர். அப்ப சவுல சாகடிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்களேன், முடியுமா? முடியும். கோலியாத்திட்ட போவே சவுல் பயந்தாரு. ஆனா இவர் போய் ஜெயிச்சாரு. பெலிஸ்திய நாட்டுல போது சவுல் பயந்தாரு. ஆனா இவர் போய் ஜெயிச்சாரு. ஆனா சவுல் என்ன பண்றான், ராஜாங்க பதவி எங்க போயிட போகுது, இவன் எடுத்துக்க போறான்னு. இப்ப பொண்ணை திருமணம் பண்ணா இவன் என்ன வேணும் அவனுக்கு? சூப்பர். ஒரு மருமகனே கொலை பண்ணுவானா? அந்த பொறாமை நாவி தூண்டி விட்டு இவன் என்ன பண்ணா, சாகடிக்க 7 முறை ஈட்டி எறியறான் முதுகுல, செத்து போனு. 7 முறை, ஒவ்வொரு முறை ஆண்டவர் காப்பாத்தினே வர. ஆனா தாவீது நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? தாவீது நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? சவுல சாவடிச்சு கொண்டிருக்கலாம். அவ்வளவு திறமா தாவீது இருக்கு, அவ்வளவு மேல தாவீதோட இருக்கு. கர்த்தரே தாவீதோட இருக்கிறாரு. ராமே சொல்லுவோமா? ஆனா என்ன பண்ணாரு? சகித்து கொண்டார். அவருக்குள்ள என்ன இருக்கிறது? தலைமையில அபிஷேகம் இருக்கிறது. அவருக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது. ஆனா அதை சகித்து கொண்டாரு. நினைச்சா என்ன பண்ணிக்கலாம்? தாவீது சவுல சாவடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்க மகள் சொல்றாங்க, என்னங்க சொல்ற, தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க அப்பா உங்களை சாவடிக்க நினைக்கிறாரு. இன்னைக்கு இரவு ஆட்கள் அனுப்பி நீ நைட்டு தூங்கும் போது துணியெல்லாம் மூடி உங்களை சாவடிக்க போறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, தப்பிச்சு ஓட்டுருங்க. ஜன்னல் வையா நான் இறக்கி விட்டுறேன். அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் கோட்டை மாரி இருக்கும், நம்ம வீடு மாரி இருக்காது. நம்ம வீட்டு திறந்து இருக்கலாம் தான் நாய்களை பூனைகளை உள்ள வந்து போகும். அந்த காலத்துல இருக்கிற வீடுகள்லாம் ராஜாக்கள் மாரி இருக்கும், அரண்மனை மாரி இருக்கும். அந்த ஜன்னல் வையாக என்ன பண்றாங்க, கையில இந்த தாவீதை இறக்கி நீ போயிடுங்க, இல்லைன்னா எங்க அப்பா உன்னை சாவடிச்சுடுவார். இப்ப தாவீது என்ன பண்றாரு, நினைச்சிருந்தா கோலியாத்தே நான் சாவடிச்சேன், பெலிஸ்தர் 100 பேரை நான் ஒரே ஆள் சாவடிச்சேன், உங்க அப்பாவே நானே சாவடிச்சிருவேன். அவரு என்ன சாவடிக்கிறார்? சொல்லாம சொல்லிக்கலாம், புறப்படாதா? அவர் எப்படி என்ன எதிர்ப்பார்? நான் பாக்குறேன். எத்தனை பேர் வராம வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சொல்லல. என்ன பண்ணாரு? சகித்து கொண்டார். அதை சகித்து கொண்டு தன் உயிரை பணிய வச்சு ஓடுறாரு. நிறைய இடத்துல ஓடுறாரு. சவுல் சும்மா விடல. தாவீதை பின்தொடர்ந்து போய் சாவடிக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அந்த இடத்துல இருந்து தாவீதுக்கு கேள்விப்பட்டு, தாவீது சவுலுக்கு பயந்து எங்க நம்மள சாகடிக்க போறாங்க, அங்க இருந்து பயந்து ஓடுறாரு. காட்டுல போய் வாயறாரு, மலையில போய் வாயறாரு, சிங்க கொகையில போய் வாயறாரு. அங்கேயும் சவுலுக்கு கேள்விப்பட்டு மறுபடியும் போய் தாவீதை சாவடிக்கணும் ரொம்ப முயற்சி பண்றான் சவுல். ஆனாலும் தாவீது என்ன பண்ணல, சவுலை கொலை செய்யல. ஏன்னா அவருக்கு தேவ அன்பு இருந்ததுனால
ஒரு சகிப்பு தன்மை அவருக்குள்ள இருந்தது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி ஒரு ஒரு இடத்திலையும் தெரியுங்க. ஒரு இடத்துல பாருங்க, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல 26ல இருந்து கவனிங்க. பைபிள் எடுக்க முன்னாடி கவனிங்க. சவுல் மலையில் இந்த பக்கத்திலும் தாவீது அவன் மனுஷர் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்ப தாவீது தீவிரித்த போது, இந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க, நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கு. சவுல் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்க தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். இந்த வார்த்தை கவனிங்க, வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்லிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கெதில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். இந்த வார்த்தை கவனிங்க, ரொம்ப ஒரு வெளிப்பாடு உள்ள இடம். தாவீது சவுலை விடவே மாட்டான். இவனை சாவடிக்கணும், பிசாசு இவனை ஏவறான். பொறாமைனால நம்ம செத்துற பிற்பாடு தாவீது ராஜாவாயிடுவான். இவனுக்குள்ள பொறாமை. இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் தாவீத சாவடிக்கப்பாரு. ஒருத்தர் சொல்லிட்டான், தாவீது வந்து மலைக்கு ஒரு மலைக்கு கீழே இருக்கிற நம்ம போனா பிடிச்சலாம். அதே மாதிரி சவுலும் அவனுடைய ராணுவங்களும் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த மலை என்பது உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும், பெருசா இருக்கும். இந்த இதுல இருந்து அப்படி என்ன பண்றாங்க, அப்படியே சுத்திக்கினே வராங்க. சவுளுடைய ராணுவம், அவருடைய வீரர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, குதிரைப்படை யானைப்படையில எல்லாருமே இப்படி சுத்திக்கினே வராங்க. தாவீது என்ன நினைச்சுக்கிறாரு, சவுல் வந்து இப்படி வரான், நம்ம இப்படி ஓடிலாம் சொல்லிட்டு இவரும் அவருடைய சேவகர்களும் இப்படி வராங்க. புரியுதுங்களா? இந்த மலையில இருந்து சவுலும் ராணுவ வீரர்களும் இப்படி வராங்க. தாவீதும் அவருடைய ராணுவ வீரர் இப்படி வராங்க. இப்படியே வந்தா 2 பேரும் என்ன ஆவாங்க, 2 பேர் பார்த்த உடனே சவுல் என்ன பண்ணுவான், இப்படி 2 பேரும் ராணுவம் இப்படி நடக்குது. இந்த பைபிள் இப்ப அதான் படிச்சது, வீட்டுல படிச்சு பாருங்க, நல்ல வீட்டுல படிச்சா தெரியும். மலை தாவீது என்ன பண்ண, சவுலை கொலை பண்ணக்கூடாது, அவன் நம்மளை பண்ணி வச்ச சாவச்சிருப்பான், இப்படி நடக்கிறார். அவரு பின்னாடி கொஞ்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. யாரு கூட, தாவீது கூட 400 பேர் இருந்தாலும் பைபிள் இருக்கு. சவுல் கூட 2 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு இருக்கு. 3 லட்சம் முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் 2 லட்சமா மாறினான். இவர் வந்து இப்படி வர்றாரு, இவர் வந்து தாவீது இப்படி வர்றாரு. 2 பேரும் கிட்ட இப்படி வந்துகிட்டே இருக்கும் போது அப்படி டேப் பண்ணி திரும்பினா தாவீதை பார்த்து இருப்பாரு, பட்டயத்தை எடுத்து இருப்பாரு, குத்தி இருப்பாரு. 2 பேரும் டேங்க் திரும்பினா, இப்ப சில இடத்துல பாத்தீங்களா, நம்ம மார்க்கெட்லயோ கடையிலயோ திடீர்னு திரும்ப போது தெரிஞ்சு நிற்பாங்க, ஐயோ நான் பார்க்கவே இல்லைங்க உங்களை அப்படின்னா, எதாச்சமா உங்களை பார்த்தாங்க நான் அப்படின்னா. ஒரு கல்யாணத்துல சொல்லுவாங்க, ரோட்ல போகும்போது சொல்லுவாங்க, இப்படி போகும்போது நீங்க டக்குன்னு எதிர்க்க வந்தீங்கன்னு. அப்ப இப்படி திரும்பின உடனே தாவீது எதிர்க்க இருப்பாரு, குத்தி இருப்பான். அந்த டேங்க்ல திரும்புற நேரத்துல கர்த்தர் காப்பாத்துறாரு. என்ன செய்யறாரு, இவன் இஸ்ரவேல் நாட்டுல பெலிஸ்தர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், அப்படி திரும்பும் போது திரும்பிட்டா தாவீதை பார்த்திருப்பார். தாவீதை பார்த்தா இவன் பட்டயத்தை எடுத்து குத்தி இருப்பான். தோல் மேல கையை வச்சு, ராஜாவே நம்ம தேசத்துல பெலிஸ்தர் படையெடுத்து வந்துட்டான், நீ தாவீதை பின்தொடர்ந்து போனேன்னு வச்சுக்க, நம்ம மனைவி பிள்ளைங்கதான் இங்க தேசத்துல இருக்கிறாங்க, எல்லாரையும் சாவச்சு போட்டுருவான், நம்ம வீட்டுல வச்சிருந்த நகை எல்லாத்தையும் அவன் கொள்ள வச்சுன்னு போயிடுவான். இவனை எதுக்கு நீ தேடினுக்கிற, அவன் தாவீது எங்கேயோ காட்டுல இருக்கிறான், அவன் அப்புறம் கூட நீ பாத்துக்கலாம், முதல்ல வா நம்ம பொண்டாடி பிள்ளைங்களை பார்க்கலாம் சொல்லி இப்படி திரும்ப போனா தோல் மேல கையை வச்சு ஒரு போச்சவ சொல்றான். அதான் இருக்குது. பாருங்க, சவுல் மலையில் இந்த பக்கத்திலும் தாவீது மனுஷர் மலையில் அந்த பக்கத்திலும் நடக்கிறாங்க. சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுல் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரை பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டார்கள். எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் காப்பாத்துறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, ராஜா இடத்துல வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர்கள் தேசத்திலே படையெடுத்து வந்திருக்கார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி